வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் வரலாறு தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். கிறிஸ்துமஸ் எப்படி உருவானது, அதை யார் உருவாக்குனா, எப்படி ஸ்டார்டிங் ஆனது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கிறிஸ்துமஸ் உருவான வரலாறுக்குள்ளே போகலாம். கிறிஸ்துமஸ் என்றவுடன் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்துவர் நண்பர்கள் வீட்டில் சென்றால் கேக், தடபுடல் விருந்துதான். ஆனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் துவங்கிய பின்னணியும் அதற்கு ஏற்பட்ட பல மாறுதல் குறித்தும் பலருக்கும் தெரியாத ஒன்றை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இயேசுநாதர் எப்போது பிறந்தார், கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையின் பின்னணி ஆகியவை சுவாரஸ்யமாக உள்ளது. கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிறிஸ்ட் மாஸ் என்ற இரண்டு வார்த்தைகளின் இணைப்பு மூலம் உருவானது. இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு சரியாக தெரியவில்லை என்பதால் கிமு 7க்கு கிமு 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதினர். அதேபோல யூதர்களின் பருவ காலம் நாள்காட்டி மூலம் கணக்கிட்டு ஒரு யூக அடிப்படையில்தான் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுவதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கப்படுகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முதலில் 4வது நூற்றாண்டைச் சேர்ந்த மேற்கிந்திய கிறிஸ்துவர்கள் கொண்டாடியதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன. ஆனால் வேறு சில பிரிவுகள் சேர்ந்த கிறிஸ்துவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஜனவரி 6ஆம் தேதி இயேசு பிறந்ததாக கொண்டாடினர். எப்படி இருப்பினும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் மிக சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த தினத்தை கிறிஸ்துவர்கள் விசேஷமாக கருதுவதால் அன்றைய தினம் பல புதிய பணிகளை தொடங்குவதும் வழக்கமாக கொண்டுள்ளது. கிபி 800ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று சார்லி மேனி என்ற பேரரசன் மன்னராக பதவியேற்றான். அதன் பிறகு கிபி 855ஆம் ஆண்டு எட்முண்ட் என்ற தியாகி மன்னராக முடிசூட்டப்பட்டான். கடந்த 1066ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னன் வில்லியம் ஒரு மன்னராக முடிசூட்டப்பட்டான். மேலும் 1377ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னன் ரிச்சார்ட் II கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடினார். கடந்த 1643ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தீவுக்கு கிறிஸ்துமஸ் தீவு என்று பெயரிடப்பட்டது. இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்து பின்னர் உலகமெங்கும் விமர்சையாக கொண்டாடப்படும் வழக்கமாக உருவானது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ள பரிசு பொருட்கள் பரிமாறிக்கொள்வதும் போட்டிகளை நடத்துவதும் என்று பல கோணங்களில் கொண்டாட்டம் விரிவடைந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக முதலில் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் வழக்கம் 1510ஆம் ஆண்டு ரிகா என்ற இடத்தில் துவங்கியது. கடந்த 1836ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை அலபாமா என்ற பகுதியில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. 1840ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் முதலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் வழக்கம் துவங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்துவர்கள் குழுக்களாக சேர்ந்து கேரல் சர்வீஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த கேரல் நிகழ்ச்சியில் குழந்தை இயேசுவை வாழ்த்தியும் அவரது பிறப்பு, அவர் உலகில் வந்த நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்களையும் கொண்ட பாடலாக பாடப்பட்டது வழக்கமானது. ஓ ஹோலி நைட் என்ற பிரபல கிறிஸ்துமஸ் பாடல் பாடப்பட்டதாக கூறப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வரலாற்றில் சில ருசிகரமான சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது. பண்டைய காலத்தில் வாழ்ந்த பாரசீகர்களும் பாபிலோனியர்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருடத்தின் நல்ல நாளாக கொண்டாடி வந்தன. கிறிஸ்துமஸ் பண்டிகையன்று பாரசீக நாட்டில் உள்ள எல்லா அடிமைகளுக்கும் ஒரு நாள் விடுதலை அளிக்கப்படும். மேலும் சிலர் தங்கள் அடிமைகளை பரிசாக பரிமாறிக்கொண்டனர். சில எஜமான்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மட்டும் அடிமைகளுக்கு வீட்டில் முழு சுதந்திரம் கொடுத்ததாக வரலாற்றில் குறிப்புகள் உள்ளன. பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஐரோப்பியர்களுக்கு பேய், பிசாசு, அசுத்த ஆவிகள் உள்ளிட்டவைகளும் அதிகமாக பயந்தன. வருடத்தில் நீண்ட இரவு கொண்ட நாட்களாக அவை மக்களுக்கு தீமை விளைவிக்கும் என்று நம்பினர். இதனால் நீண்ட இரவுகளுக்கு பிறகு சூரியன் உதிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வந்தனர். மொத்தத்தில் நல்லது ஓங்கவும் அல்லது அழியவும் இந்த நன்னாளை உலக மக்கள் அனைவரும் ஓரிணைந்து இயேசு பெருமானை இறைஞ்சி துதிப்பாடி மகிழ்ந்தனர் என்பது சந்தோஷமான விஷயம்தான். ஓகே நண்பர்களே, இதுதான் கிறிஸ்துமஸ் உருவான வரலாறு. இது போன்ற வீடியோவை நாம் தொடர்ந்து பார்க்க நம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.